பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்ல விரும்பும் வார்த்தை, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஏசாயா 55:11. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் இப்பூமியில் சுற்றி திரிந்து அவர் வாழ்ந்த நாட்கள்லேயே ஃபுல்லாக நமக்காகவே வாழ்ந்து நன்மை செஞ்சு எல்லா குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி எங்கெல்லாம் தேவைகள் இருந்துச்சோ அங்கே எல்லாம் அவருடைய அந்த ப்ரெசன்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கான ஒரு தேற்றரவாளனை அனுப்பி பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பு நம்மை சுற்றி இருக்கும்படி நம்மளை வழிநடத்துகிறாரு. அதே போல் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் வெறுமையாய் திரும்பவே திரும்பாதான். அது நமக்கான ஆசீர்வாதங்களை தந்துட்டு தான் திரும்ப போகும். அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்குற வசனங்கள், படிக்கிற வசனங்கள் எல்லாவற்றையும் வெறும் வார்த்தைன்னு மட்டும் அதை அசட்டை பண்ணாமல் அதை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து அதற்கான பலன், அதற்கான காரியம் ஒவ்வொன்றும் நமக்கு வாய்க்கும். நம்ம சாட்சியாக நிற்போம். வெட்கப்பட்ட இடத்தில் நம்ம தலை நிமிர்ந்து நிற்போம். நம்மை சோதிக்க ஒரு நாளும் விடாத தேவன் நம்மோடு இருக்கிறார். அதை மட்டும் விசுவாசித்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென்.